எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. எண்களின் நுணுக்கம் அறிந்தவர், எண்களின் உயர்வை உணர்த்துபவர், எண்ணில் இருக்கும் ரகசியத்தை மக்களின் வாழ்க்கை முன்னேற்றமாக மாற்றுபவர், எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் உயர் திரு ஆர்டிஎன் லால்குடி செந்தில் ஐயா அவர்களை ராஜநிலை எண்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகின்றன என்று சிறப்பான ஒரு தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது. நம்ம ராஜநிலை சிரமமாக கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒளி அமைப்பு கொண்ட நமது மேலாளர் மெய்யரசன் அவர்களுக்கும், தொகுப்பாளனி மலையரசி அவர்களுக்கும், தொகுப்பாளர் நவராஜ் அவர்களுக்கும், கணக்காளர் கௌசிகா அவர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளோட ராஜநிலை டிவி இந்த அளவுக்கு சிறப்பாக வர்றது காரணம் நேரில் உங்களோட கையில் தான் இருந்தது. சிறப்பாக நம்மளோட நிகழ்ச்சி 30வது கருத்தரங்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் உங்களோட ஒத்துழைப்பும் உறுதுணை தான் நான் நம்புகிறேன். ஓகே, நமக்கு இன்னைக்கு நான் எடுத்துக்கூடிய டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராஜநிலை எண்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகிறது அப்படிங்கிறதான் இந்த டாபிக்ல எடுத்துக்கோம். நம்ம ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டைட்டில் தான் கொண்டுட்டு வரேன். அதை தான் நமக்கு இன்னைக்கு சிறப்பாக தலைமையுரை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களை வழிகாட்டு என்ற 30வது கருத்தரங்குக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்க திருக்கோயில் ராஜ்குமார் ஐயாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஐயா சிறப்பாக சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் நோட்டு போட்டு நீட்டாக எழுதி கொண்டு வந்துடுறேன்னு. அது உண்மைதான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு கருத்தரங்கும் என்னென்ன டாபிக் கொடுக்குறோம், வந்த டாப்பிக்கே மீண்டும் வரக்கூடாது. அதுதான் ஓகேங்களா. அப்போ வித்தியாசமான டாப்பிக்காக இருக்கணும். அந்த டாபிக் மக்களுக்கு பயனடைகிற மாதிரி இருக்கணும். அப்போ ராஜநிலை எண்கள் உங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எண்களோட தான் தினைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னிய டேட் அப்படிங்கிற அமைப்பு வரும். இன்னைக்கு தேதி 25, எண்கள் வந்துருச்சுங்களா. அடுத்தது ஒரு 30-40 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு லெட்டர் வர்றது மெயின் டோர் நம்பர் தான் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே கடிதம்ங்கிறது எல்லாம் மொபைல் வந்த பிறகு எல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்பர் தான் மெயின் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த தெரு பேர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம அங்கே அதில் வரக்கூடிய VTN ஓகேங்களா, டோர் நம்பர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் பயணம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2 வீலர் பயணம். அப்போ அந்த 2 வீலருக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த எண்களோட நம்ம வாழ்ந்துருக்குறோம். இன்னைக்கு காலகட்டம் ஓகேங்களா, 2000க்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. அப்படியே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணும்போது நம்ம எண்களால், மொபைல் எண்களால் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு நடுவில் பாருங்க, லைசன்ஸ் எடுக்கும்போது அதுக்கு ஒரு நம்பர் வரும், பேன் கார்டுக்கு நம்பர் வரும். அப்போ ஆதார் கார்டுக்கும் வந்துருச்சு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட், இது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம எண்களால் தான் ஆளப்படுகிறோம். ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நம்ம எண்கள் மூலம் தான் நம்ம தினைக்கும் நம்மளோட பயணங்கள் நடக்குது. இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும். கரெக்டுங்களா. அப்போ இந்த எண்களில் எதெல்லாம் நம்மளால மாற்ற முடியுமோ அதெல்லாம் நம்ம மாற்றினா வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். பிறந்த தேதியை மாற்ற முடியுமா? நிச்சயமாக முடியாது. நமக்கு அடையாளமாக கொடுக்கக்கூடிய பேன் கார்டாக இருக்கட்டும், ஆதார் கார்டாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு டாக்குமெண்ட் கவர்மெண்ட் கொடுக்குறதுலே நம்மளால மாற்ற முடியாது. அது ரேண்டமாக அவங்க கொடுக்குறதான். ஓகேங்களா. நம்ம கையில் மாற்றக்கூடியது அப்படிங்கிறது ஃபோன் நம்பர் இருக்குது, வண்டி வாகன எண் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு. ஸோ இதெல்லாம் நம்ம மாற்ற முடியும். ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எண்கள், குணாதிசயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சில எண்கள் தலைமை பகுதிக்கு தகுதியை கொடுக்கும். ஒரு சில பேர் பிறந்த டேட்டுக்கோ இல்லை அவங்க பயன்படுத்தக்கூடிய நம்பருக்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சக்தி கொடுக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பாங்க. சில பேர் பிஸ்னஸில் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியலில் செல்வாக்கோட இருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதமான எண்களோட வைப்ரேஷன் இருக்குது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது.
வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிர்வுகளை வந்து கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து உண்டு. இது ஒன்றும் சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்ப ஸ்போர்ட்ஸ்ல வந்து போட்டி நடக்கிறோம், ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா ஒரு 3 பேர் தான் பரிசு பொருள் கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து தேவைப்படும். ஓகேங்களா? 10 பேருமே ஒவ்வொரு விதமான ட்ரெண்ட்ல வந்து பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டப் மாதிரி ஒரு ட்ரெய்னர் இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பூஸ்டப் வந்து நிச்சயமா வாழ்க்கையில கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட லைஃப்ல வந்து ஒரு பூஸ்டப்ங்கிறது இந்த எண்கள் தான். ஓகேங்களா? இந்த எண்கள் வந்து உங்களுக்கு ராஜநிலை எண்களா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பூஸ்டப். அப்ப அது ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அது ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது. புரியுதுங்களா? அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்தெந்த இடத்துலலாம் நம்ம எண்கள் பயன்படுத்துறோமோ, அங்க எல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எண்கள நம்ம பயன்படுத்தினா, நம்மளும் வந்து ஒரு தலைமை பொறுப்புக்கு வர முடியும். அரசியல்ல பேரு புகழ் எடுக்கலாம். அரசாங்க வேலைக்கு போகலாம். ஓகேங்களா? அல்லது பிசினஸ்ல டெவலப் பண்ணி நல்லா கொண்டு வரதுக்கு முடியும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையில சினிமால நிறைய பேர் சினிமாக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்த முடியுமா? நிச்சயமாக மாத்த முடியும். அப்ப இந்த எண்களோட குணாதிசயங்களை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சில 1, 2 நம்பர் மட்டும் நான் வந்து சொல்றேன். இப்ப 10ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சில பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய எண் 10. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து 64, இது 73. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து நன்மையை வந்து கொடுக்கக்கூடியது. இது வந்து உங்க ஜாதகத்துக்கு எப்படி அப்ளைகள் ஆகுறதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு எண்களுக்கும் வந்து நல்ல வைப்ரேஷன் வந்து உண்டு. அதுக்கப்புறம் இந்த ராஜநிலை எண்கள் வந்து வாழ்க்கையில எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தொழில் செய்யறோம்னு வச்சுங்களேன், பிசினஸ் மேன். அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கும் போது பயன்படுத்தக்கூடிய அந்த கம்பெனி நேம். ஓகேங்களா? சில பேர்னா பாருங்க 50 வருஷம், 60 வருஷம், 100 வருஷம் கூட சில கம்பெனியோட பேரெல்லாம் இருக்கும். அதுக்கு வச்சிருக்கக்கூடிய வைப்ரேஷன் அந்த காலத்துல பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஆனா வந்து இறை அருள் அல்லது அவங்களோட முன்னோர்கள் ஏதோ ஒரு நல்ல வைப்ரேஷன் தான் வந்து அந்த நேமை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அவங்கள கேட்கும் போது வந்து பார்த்தோம்னா, இல்லை எங்க பாட்டி சொன்னாங்க, கடவுள் கனவுல வந்து சொன்னாங்க, குலதெய்வத்துல நாங்க உத்தரவு கேட்கும்போது பேர் கொடுத்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்ப அந்த எண்களோட வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காவே அவங்க டெவலப் ஆகி 50 வருஷம், 100 வருஷம் நீடித்து நிலைக்கக்கூடிய எண்களா தான் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னிய காலகட்டத்துல வந்து குழந்தைங்களை வந்து பிறக்கும் போதே நல்ல அதிர்ஷ்டமான பேரை வந்து டியூன் அப் பண்ணும். ஏன்னா நம்ம அலைவரிசை ஆற்றல் சொன்னோம் பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எனர்ஜி தேவைங்கிறது. அந்த எனர்ஜியை வந்து நீங்க குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுலே வந்து நீங்க வந்து டியூன் அப் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானது. அப்ப அந்த குழந்தை வளர வளர ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திருமணத்துக்குன்னு வந்து டேட் வந்து பாக்குறதுனா இன்னைக்கு வந்து காலகட்டத்துல இல்ல. இன்னைக்கு எல்லாமே வந்து என்னன்னா மண்டபத்தை வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. ஒரு கல்யாணம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா முதல்ல வந்து கல்யாண மண்டபம் என்னைக்கு ஃப்ரீயா இருக்குன்னு பாக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா டேட் நல்லா இருக்காங்கிறத பாக்குறதே இல்லை மக்கள். இந்த 25ஆம் தேதி, 27, 15, 17, 18 இந்த தேதிகள்ல முகூர்த்தம் அமைஞ்சிரும். ஆனா அன்னைக்கு வந்து திருமணம் நடக்கிறவங்களோட லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டத்துல வந்து மாட்டுறாங்க. அது வந்து கல்யாணமாகி 1 வருஷத்துல தெரிய போறது இல்லை. ஓகேங்களா? காலம் ஆக 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 சில பேர்த்துக்கு 1 மாசம் 3 மாசத்துல தெரியும். சில பேர்த்துக்கு 1 வருஷம் 2 வருஷத்துலயே அதோட பிரச்சனைகள் வந்து தெரிய வந்துடும். அப்ப இந்த திருமண தேதியை வந்து நீங்க வந்து கரெக்டான சூட்டபிளா எடுத்து பண்ணாவே சிறப்பா இருக்கும். உங்க வாழ்க்கையை வந்து மாற்ற முடியும். ஆனா இன்னைய காலகட்டத்துல அது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல மக்கள் ஒன்றும் மாறல. மத்தபடி செல்போன் எடுக்கிறாங்க, பாஸ்வேர்டு வாங்கிக்கிறாங்க, மத்த எல்லாம் பேரெல்லாம் மாற்றங்கள் பண்ணிக்கிறாங்க. இந்த திருமண தேதிக்கு மட்டும் ஒன்றும் மக்கள் வந்து அதுக்கு இன்னும் முழுமையா வந்து ஏற்றுக்கொள்ள மனசு வரல. அது விரைவில் காலப்போக்கில் கண்டிப்பா ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது மாற்றங்கள் வரும்போது நிச்சயமாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வீடு வாகனம் வாங்கும் போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த தேதி நல்ல தேதியா இருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? நம்ம ராஜநிலை டேட் வந்து மாசத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் தான் வரும். அப்ப அந்த டேட் நீங்க வந்து ராஜநிலை ஜோதிடர் அணுகி வாங்கிட்டு அதில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆனா நம்ம வந்து பார்த்தோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பாட்டு போய் பணத்தை போய் கட்டிடுவோம். டக்குன்னு வண்டி வேணும், 2 நாள் வேணும், 3 நாள் வேணும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே லோன் ஈஸியா கிடைக்குது. அதனால டக்குன்னு வந்து அப்ளை பண்ணிட்டு உடனே வண்டி எடுத்துட்டு வந்துடும். நம்ம எடுக்கக்கூடிய டேட் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு வாகனத்தை வந்து எடுக்கிறோம். அப்ப அந்த வாகனத்தை வாங்கக்கூடிய நாள் நல்ல நாளா இருக்கணும். புரியுதுங்களா? புக் பண்றதும் சரி, டெலிவரி எடுக்கிறதும் சரி, நீங்க வண்டியில முதல்ல உட்காந்து சாவி போட்டு நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்றதும் சரி, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப 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 அவசியம். அவசரப்படக்கூடாது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்
இந்த சின்ன குழந்தைகள் வந்து இளம் வயதில் உள்ளவங்க டீனேஜ் பசங்க வந்து அவசரப்பட்டு பைக் எல்லாம் வாங்குவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா போய் கீழே விழுந்து அடிபடுறது, காயங்கள் ஏற்படுறது இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் சகஜம்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்றதே வந்து சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமாக இருக்கணும் தான் நம்ம இறைவன் படைச்சிருக்கிறான். ஆனா நம்மளே வேண்டா வெறுப்பா வந்து சில விஷயங்கள் செஞ்சு நம்ம வந்து அதிலே நம்ம கஷ்டத்தை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். அப்ப இந்த டேட் இன்னைக்கு பதிலா நாளைக்கு இல்ல 1 வாரம் கழிச்சு எடுக்கிறனால ஒண்ணும் வந்துட போறது இல்ல. நீங்க பிறந்ததுலேருந்து வாகனத்திலேயே பயணம் பண்றது இல்ல. ஓகேங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த பிறகுதான் அதெல்லாம் நீங்க செயல்படுத்தும் போது, அப்ப அது வாங்கும்போது உங்க பேர்ல சொந்தமா வாங்கும்போது ஒரு நல்ல தேதி, நல்ல நேரத்துல புக் பண்ணி வாங்குனீங்கன்னா, அந்த வண்டி உங்களுக்கு லைஃப் லாங்கா உறுதுணையா இருக்கும். ஏன்னா, நம்ம ஹெல்மெட் போட்டு கம்பல்சரி போடணும்னு அரசாங்கம் சொல்லுதுல்ல. அது ஒரு பாதுகாப்புக்காண்டி சொல்றாங்க. அதே மாரி நீங்க பயணம் பண்ணக்கூடிய வண்டி நல்ல நாள்ல எடுக்கணும், நல்ல நேரத்துல எடுக்கணும். அத விட ரொம்ப முக்கியமானது வாகன எண் 4 டிஜிட். ஓகேங்களா? பொதுவா அந்த காலத்துல வந்து இந்த டிஎன் 45, 47 இந்த மாதிரி எது வந்தாலும் அந்த ஏபி அதுலேருந்து கணக்கு பார்ப்பாங்க. அது வேண்டியதே இல்ல. நம்ம ராஜநிலையை பொறுத்தவரைக்கும் கடைசியில வரக்கூடிய 4 எண்கள் மட்டும்தான். ஏன்னா அதெல்லாம் காமனானது. காமனானத போய் நம்ம போய் வந்து அதுல போய் நியூமராலஜி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாடுங்கிறது காமன் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? அதுல கொடுத்துருக்க அந்த 45ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சொந்தமானது. அந்த ஏலேருந்து இசட் வரைக்கும் உள்ளது அனைத்துக்கும் வந்து பொதுவானது. அப்போ பொதுவான விஷயங்கள்ல வந்து எப்போதுமே நம்ம வந்து எண்களை வந்து நியூமராலஜி பார்க்கக்கூடாது. அப்ப பொது இல்லாத அடுத்த நாள் உங்களுக்காண்டி கொடுக்கப்பட்ட நம்பர். அந்த நம்பர் உங்க ஜாதகப்படி ராஜநிலை என்ன அமைஞ்சா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நீங்க இந்த பயணம் போகும்போது ஒரு நிம்மதியான பயணத்துல வந்து உங்களுக்கு வந்து போக முடியும். அது தேர்ந்தெடுக்கிறதுல வாய்ப்பு நீங்க வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமா முதலீடு செய்றீங்கன்னு வச்சுங்களேன். இந்த முதலீடு வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், அல்லது இடத்துல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கலாம், வேற எதுல நகை வாங்குறதா இருக்கலாம். உங்களோட முதலீடுங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து உங்க லைஃப்ப வந்து நகர்த்தி கொண்டுட்டு போகக்கூடிய விஷயம். அப்ப அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து தானே வாங்கணும். ஆனா பொதுவா வீட்ல வந்து பெரியவங்க அந்த காலத்துல இருந்தவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல நாள் பார்த்து தான் செய்வாங்க. ஆனா நடுவுல சில காலங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மாறிடுச்சு. நமக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப போய் வாங்கிக்கிறது அப்படிங்கிற கணக்குல வந்து போயிட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்படி இல்ல நண்பர்களே. நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், ஒவ்வொரு நகையா இருக்கட்டும், உங்களோட உழைப்புல சொந்தமா நீங்க வாங்குறீங்க. அது வாங்கி அது வந்து அடுத்தது வந்து மேல் மேலும் வாங்க வைக்கணும். ஓகேங்களா? அத உடனே அடமானத்துக்கு போறதோ, அல்லது விக்கிறதோ அந்த மாரி சூழ்நிலைக்கு வந்து போகக்கூடாது. அப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்க வாங்குறது ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? அப்ப அதுக்கும் வந்து இந்த முதலீடு பண்றதுக்கும் வந்து நல்ல நாள் வந்து உண்டா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக உண்டு. அந்த ஒவ்வொரு நல்ல நாள்லயும் நீங்க செய்யும்போது நிச்சயமாக உங்களோட முதலீடு பல மடங்கு வந்து உயர்த்தும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. இந்த ராஜநிலை எண்கள் வந்து எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எதிர்காலத்த 100% மாற்றுமா சார் அப்படின்னா, நிச்சயமாக மாற்றும். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு மந்திரம் கிடையாது. இந்த எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரம் நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. ஓகேங்களா? அது மந்திரம் இல்ல. நமக்குள்ள இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து சரியான திசையில உங்கள வழிகாட்ட உதவுவதுதான் இந்த ராஜநிலை எண்கள். புரியுதுங்களா? அதாவது ஒரு சில பேத்துக்கு வந்து எதுல வீக்னஸா இருக்கும், எதுல ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு அவங்களுக்கே வந்து தெரியாது. ஓகே. அப்ப அத வந்து எந்த இடத்த நம்ம வந்து பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்துல சொல்லுவாங்க, "பேச வேண்டிய இடத்துல பேச மாட்றான், பேசக்கூடாத இடத்துல பேசி மாட்டிக்கிறான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க பலமா ஃபீல் பண்றீங்க, எங்க பலவீனமா ஃபீல் பண்றீங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும். சில நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க சொல்லிருவாங்க, "ஏய் நீ செய்றது தப்பு. இது மாரி நீ செய்யக்கூடாது. சாரி கேளு" அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியான நண்பனா இருந்தா உங்கள வந்து வழிகாட்டி கொண்டுட்டு போவாங்க. அதே சரியில்லாத நண்பனா இருந்தா, இன்னும் உங்கள வந்து சூழ்ச்சி வலையில வந்து மாட்ட வச்சுருவாங்க. அப்ப இதுலேருந்து நம்ம தப்பிக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் நல்ல எண்களா இருக்குதா? ராஜநிலை எண்களா இருக்குதா? அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வந்து வெளில வர முடியும். அப்ப அந்த சூழ்நிலைக்கு உருவாகக்கூடிய அமைப்பு, இன்னைக்கு வந்து காலகட்டத்தில செல்ஃபோன் எண் தான். ஏன்னா செல்ஃபோன்ல தான் நம்ம எல்லாத்துக்கிட்டயும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அங்க வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் உள்ள எண்கள் இருக்குதா? உங்க ஜாதகப்படி நீங்க வச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம பேசுறோம். நம்ம வந்து இப்ப நேருக்கு நேரா பேசும்போது, நம்ம முகத்துக்கு நேரா ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது வந்து அவன் கோவமா இருக்கிறானா? எப்படி இருக்கிறான்? அப்படிங்கிறத கண்ண பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஃபோன்ல பேசும்போது அடுத்தவங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம பேசும்போது அவங்க சரியான பதில் சொல்லுவாங்களாங்கிறது தெரியாது. அப்ப
அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சில சமயம் வந்து கோவப்பட்டு பேசுவாங்க. சில பேர் பைக்ல போவாங்க, டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலைலாம் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அத புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை வந்து ஏற்படணும். நம்ம காரணம் இல்லாம நான் ஃபோன் போட்டேன், நீ எடுக்கவே இல்ல அப்படின்னு சத்தம் போடுவாங்க. ஆனா அங்க உள்ள சூழ்நிலை வேறயா இருக்கும். இப்ப இதே இந்த மாரி எண்கள் பயன்படுத்தும்போது உங்க மனசுக்குள்ளார ஒரு அமைதிய குடுக்கும், ஒரு நிம்மதிய குடுக்கும். ஒரு சூழ்நிலைய வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எந்த நேரத்துல எத செயல்படுத்தினா வெற்றி, நன்மைங்கிறது இந்த ராஜநிலை எண்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும். அதே மாரி வந்து நீங்க வீக்னஸ வந்து பலவீனத்த வந்து அத சொல்லி காட்டிரும். இங்கெல்லாம் உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா இருக்கு. இத வந்து பிரஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லும். அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் எதுன்னு அதே ஐடென்டிஃபை பண்ணிரும். இந்த விஷயத்த நீ செஞ்சனா 100% வெற்றியாளரா வருவ அப்படிங்கிறது. சில பேர் இப்ப எக்ஸாம்க்கு வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருக்காது. அப்ப இந்த எண்கள நம்ம அவங்களுக்கு கரெக்ட்டா வச்சு டியூன் அப் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பூஸ்டப், ஒரு பாயிண்ட், ஒரு ஆற்றல், ஒரு வைப்ரேஷன், ஒரு அலைக்கதிர் இதுல எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து ஒரு 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 செகண்ட்ஸ்ல வந்து அவனுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குது பாருங்க. அந்த ஒரு நொடி, வினாடி அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து உங்களோட வெற்றி வாய்ப்பை வந்து கொடுக்கக்கூடியது. அப்ப அந்த பூஸ்டப் வந்து உங்களுக்கு ராஜநிலை எண்கள் நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னாவே நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு பயணம் பண்றோம் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து வரைபடம் இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க. ஒரு வழிகாட்டுதல் எந்த ஒரு இதா இருந்தாலும் ரூட் மேப் அப்படிங்கிற மாதிரி உண்டு. ஒரு இடம் பெரிய லே அவுட்டா இருந்தாலும் அதுக்கு வந்து வரைபடம்ங்கிறது வந்து இருக்கும். எந்த விஷயத்துக்கு நீங்க வீடு கட்டினாலும் பிளானிங் ஒன்று போட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது எலக்ட்ரிக் தனியா வந்து பிளானிங் இருக்கும், பைப் லைனுக்கு தனியா பிளானிங் இருக்கும். இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வரைபடம்ங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும். அது ஏன் அந்த வரைபடம்னா உங்களோட பயணத்தை நேரத்தை வந்து மிச்சப்படுத்துறதுக்காண்டி தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா செஞ்ச வேலை திருப்பி செய்யக்கூடாது, திருப்பி வந்து ரீஒர்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி தான் எல்லாத்துக்குமே வரைபடம்ங்கிறது ஒன்று வந்து வச்சிருக்கிறாங்க, ரூட் மேப். அப்ப இத ரூட் மேப் எப்படி நம்ம கரெக்டா வழிநடத்தி கொண்டுட்டு போதோ அதே மாதிரி நம்மளோட ராஜநிலை எண்களும் நமக்கு வாழ்க்கையில சரியான வழிகாட்டுதல தான் அமையும் எப்பொழுதுமே. ஓகேங்களா? அது நீங்க முழுசா நம்பினீங்கன்னா நிச்சயமாக கை கொடுக்கும். உங்களோட பயணத்தை வந்து சிறப்பான முறையில வந்து வெற்றியாக மாத்தி தரும், அல்லது ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் ராஜநிலை எண்களோட வாய்ப்புகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது ராஜநிலை எண்கள் வந்து வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றம் பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மனிதனோட சுய அறிவு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து எடுக்கக்கூடிய இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சரியான முடிவா அப்படின்னா, சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியா நினைப்போம், கடைசியில போய் தப்புல போய் முடிச்சிருவோம். ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து தப்பா முடிஞ்சிரும். ஓகேங்களா? அப்ப அதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய எண்கள், மொபைலா இருக்கட்டும், பாஸ்வேர்டா இருக்கட்டும், அல்லது வாகன எண்ணா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வச்சிருக்கும் போது என்னன்னா நம்மளோட சிந்தனையை வந்து பாத்தீங்கன்னா சிதற விடாது. நம்மளோட குறிக்கோள், கோல் எல்லாத்தையுமே வந்து ஒரே லட்சியமாக அதை அடைய வைக்கும். ஓகேங்களா? அப்ப சுய அறிவை வந்து பாத்தீங்கன்னா அது அதிகரிக்க செய்யும். மனிதர்களுக்கு இன்னைக்கு முக்கியம் வந்து சுய அறிவு. நம்ம வந்து எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து கரெக்டா எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து சரியான முடிவு. ஓகேங்களா? எடுக்க உதவி செய்கிறது. மெயின் அடுத்தது தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு வந்து மெயின் வந்து தன்னம்பிக்கை தான் முக்கியம். ஏன்னா சில பேர் பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, சட்டுன்னு வந்து டவுன் ஆயிரும். அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாது. சில பேர் அதை அடுத்தது கொண்டு வரலாம் கடன் மேல கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து கடன் அடைக்க முடியாம ரொம்ப மனவேதனையில வந்து கஷ்டப்படுவாங்க. அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கிறது. ஏன்னா நம்ம தெளிவான வழிகாட்டுதல் வேணும் பார்த்தீங்களா? வரைபடம் மாரி. அப்போ உங்களுக்கு இந்த எண்கள் எல்லாம் கரெக்ட்டா இருக்கும்போது, உங்களுக்கு வந்து தெளிவான வழிகாட்டுதல் பண்ணணும். நமக்கு வந்து தொழில் செட் ஆகாது. நம்ம வந்து வேலைக்கு போனா சிறப்பு அப்படிங்கிற மாரி இருக்கும். சில பேத்துக்கு வந்து வேலையில இருக்கிறத விட தொழில் பண்ணா சிறப்பு. அந்த வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடியது நம்ம ராஜநிலை எண்கள் தான். ஓகேங்களா? அதே மாரி உங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக நிர்ணயம் செஞ்சிரும். இத ராஜநிலை எண்கள பொறுத்தவரைக்கும் உங்கள் லைஃப்ல எது ரொம்ப 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 அவசியம், எந்த இலக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் வந்து நிறைய கோல் வச்சிருப்பாங்க. அதுல எது ஃபர்ஸ்ட் செய்யணும், எது செகண்ட் செய்யணும், எது தேர்ட் செய்யணுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி செஞ்சிடணும், பெரிய விஷயங்களை கடைசியில செய்யணும். ஆனா நம்ம மக்கள் வந்து பெரிய விஷயங்களை போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த சின்ன இலக்கு வந்து விட்டுருவாங்க. அப்ப அந்த இலக்கை வந்து நிர்ணயம் பண்ண உதவி செய்கிறது நம்ம ராஜநிலை எண்கள். மெயின் அடுத்தது வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நேர்மறையான சிந்தனை. ஏன்னா இன்னைக்கு வந்து மெயின் வந்து இந்த நேர்மறையான சிந்தனை மக்கள்கிட்ட இருந்தாலே அவங்க
வெற்றியாளர் தான். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து அதை எதை எடுத்தாலும் என்னால முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கு, நெகட்டிவ் வார்த்தைகள் தான் அதிகமா வரும், எதிர்மறையான வார்த்தைகள் தான் அதிகமா வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது எதிர்மறையான எண்கள் தான். அப்ப இந்த எதிர்மறையான எண்கள் வந்து என்ன பண்ணும், நமக்குள்ளார அந்த எதிர்மறையான எண்ணத்தை வந்து விதை விதிக்கும். அப்ப நம்ம அதுல இருந்து நம்ம வந்து வெளியில வந்து வர்றதுக்கான முயற்சிகள் பண்றதுக்கு உதவுது நம்ம ராஜநிலை எண்கள். அப்ப பாசிட்டிவா நம்மள வந்து மாத்துது இந்த ராஜநிலை எண்கள். அப்ப பாசிட்டிவா இந்த எண்கள் வந்து உங்களை மாத்தும் போது நீங்க எப்படி மாத்துதுன்னா, நீங்க தினைக்கு வந்து போன்ல பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 100 கால் கூட பேசுவாங்க. அப்ப 100 கால் பேசும்போது அந்த எண்களோட வைப்ரேஷன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்ல சிந்தனைகள் வந்து உருவாகிட்டே இருக்கும். நம்ம பாஸ்வேர்டு வச்சு கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்களா, அப்ப அந்த பாஸ்வேர்டு நீங்க தினைக்கும் போன்ல டச் பண்ண 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 என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்களோட கதிர்வீச்சு, அதிர்வு, ஆற்றல் எல்லாமே, எனர்ஜி எல்லாமே உங்களுக்குள்ளார வரும். அது பாசிட்டிவ் எண். அப்ப நம்ம உடம்புக்குள்ளார பாசிட்டிவ் எவ்வளவுக்கு எவ்வளவு போகுதோ, நம்ம எடுக்கக்கூடிய முடிவு, சிந்தனை, தன்னம்பிக்கை, கோல் எல்லாத்தையும் வந்து சூப்பரா வந்து நம்ம பண்ணி கொடுக்குது நம்ம ராஜநிலை எண்கள். ஓகேங்களா? இது மாதிரி இன்னும் நம்ம எவ்வளவோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம பிறந்த நொடியிலிருந்து இறுதி காலம் வரைக்கும் நம்ம வாழ்க்கை பயணத்தை வந்து அமைதியாக வழி நடத்த தேவைன்னா நம்மளோட ராஜநிலை எண்கள் தான் ரொம்ப 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 முக்கியம். இப்ப கடைசியா நான் சொல்லி ஒரு விஷயங்களை சொல்லி முடிவுரை பண்றேன். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நம்மளோட ராஜநிலை ஜோதிடர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து தொடர்ந்து பேசணும். ஓகேங்களா? நம்ம எண்கள், ராஜநிலை எண்கள்ங்கிறது ஒரு விதியை வந்து எடுத்து சொல்லும் அப்படிங்கிற அமைப்பு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். விதிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது எது தேவையில்லைங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடியது. ராஜநிலை அதிர்ஷ்ட எண்கள் வந்து உங்க வாழ்க்கையை வந்து புரிந்து கொள்ள வந்து ஒரு மொழியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒருத்தங்கள்ட்ட பேசுறது வந்து ஒரு மொழியில பேசுறோம். அந்த மொழி மூலமா தான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணும்போது நமக்கு தேவையானது நன்மையோ தீமையோ விளையும். அப்ப நம்ம இந்த எண்கள் வந்து உங்களை வந்து ஒரு டியூனப் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இந்த ராஜநிலை எண்களை வந்து புரிந்து கொள்வதுங்கிறது வந்து நம்மை நாமே புரிந்து கொள்வதற்கான அர்த்தம். முதல்ல நமக்குள்ளார என்ன இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும்? 100ல ஒருத்தங்களுக்கு 2 பேத்துக்குள்ள 5% 10% பேர் அவங்களுக்குள்ளார உண்டான வந்து வேவ்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. மற்றவங்களால முடியாது. ஓகேங்களா? முடியாது மீன்ஸ் தெரியாது, கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியும் செய்யவே மாட்டாங்க லைஃப்ல. அப்ப அதெல்லாம் செயல்படுத்துறது தான் நம்ம ராஜநிலை எண்கள். இந்த எண்கள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா போன் நம்பர் வாங்கிக்கிங்க உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது அப்படி கிடையாது. இது சூட்சமமாக உங்களுக்கு பல விஷயங்கள்ல வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு லைஃப்ல. ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து புரியாது. அது அந்த புரிஞ்சுக்கிற மொழியே தான் நாங்க வந்து இப்ப நம்ம சொல்றேன். ஓகேங்களா? அப்ப இந்த மொழிங்கிறது வந்து இந்த எண்கள் நீங்க பயன்படுத்த உங்களுக்குள்ளார இருக்கிற ஆற்றல் என்ன, சக்தி என்ன, உங்களால என்ன முடியும் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து செதுக்கும். அப்படியே ஒரு கல்லை வந்து எப்படி சிற்பி வந்து செதுக்கி அதை இறைவனா கொண்டு வரானோ, அதே மாதிரி நம்மளோட ராஜநிலை எண்கள்ங்கிறது வந்து உங்களோட லைஃப்பை வந்து செதுக்கும். அதுல சில சமயம் வந்து செதுக்கும் போது கஷ்டங்கிறது இருக்கும். ஏன்னா கல்லை நம்ம வந்து செதுக்கும் போது கல்லை அடிப்படுதுல, அது மாதிரி உங்க லைஃப்ல வந்து சில விஷயங்கள் வந்து நெகட்டிவ் ஒரு செகண்ட் வந்துட்டு போகும். அதை நினைச்சு நம்ம உடனே பயப்படக்கூடாது. ஏன்னா நடுவில் கூட எங்களோட குழுவில் வந்து கூட ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு, சார் நம்ம ராஜநிலை எண்கள் தான் யூஸ் பண்றேன், வாகனத்துல போகும்போது சின்ன ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் உடனே ரிப்ளை பண்ணியிருந்தேன், பரவாயில்ல, நீங்க நம்ம எண்களை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு தலைக்கு வந்தது தலப்பாடோட போச்சு சார். ஏன்னா மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு நஷ்டமாகக்கூடிய செயல் உங்களுக்கு இந்த சின்ன விஷயத்துல வந்து போயிடுச்சு. ஏன்னா இந்த எண்கள் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு காப்பாத்தும். உங்களுக்கு ஒரு ஒரு கிரீடம் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கிரீடமாவும் உண்டு, ஒரு கேடயமாவும் உண்டு இந்த எண்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த எண்களை சுத்தி பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும்போது அங்க நெகட்டிவ்ங்கிறது வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா நம்ம போன ஜென்மத்திலும் சரி, இன்னைய காலகட்டம் வரைக்கும் நம்ம செஞ்ச தப்பு தவறுகளுக்கும் சில விதிகள் கர்மாக்கள் வந்து இருக்கும். அதை நம்ம அனுபவிக்கணும். ஓகேங்களா? அதை அனுபவிக்கும் போது அடி பலமா வரும். நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் மூலமாக அந்த பலம் கொஞ்சம் தடுக்கப்படும். இது எக்ஸாம்பிள் வந்து நிறைய நம்ம மகாபாரதத்துல இருந்து நம்மள எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கர்ணன் கூட பாருங்க, அம்பால வந்து அர்ஜுனன் எதுனாலும் 2-3 அம்பு தான் பட்டுச்சு, மீதி எல்லாம் மாலையா போச்சு. ஏன்னா அவர் செஞ்ச தர்மம் காக்குது பாருங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள், அதுவும் நீங்க பிறந்த நேரத்துக்கு
உங்களோட ஜாதகத்துக்கு படி அந்த அலைவரிசையில கரெக்டாக டியூன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அலைவரிசையும் நம்ம ராஜநிலை எண்ணும் அலைவரிசையும் ஒன்றா ஆயிடுச்சுன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. ஓகேங்களா? இது சரியான ஒரு அறிவோடும் சரியான ஒரு முயற்சியோடும் சரியான எண்களின் வழிகாட்டுதலோடும் நம் வாழ்க்கை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த ராஜநிலை எண்கள் எவ்வாறு உங்களோட வாழ்க்கையில மாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான எனக்கு வாய்ப்பை கொடுத்து இந்த ஒரு 20 நிமிஷம் பேசுறதுக்கான ஒரு அமைப்பை கொடுத்த எங்களோட ஆசானுக்கு நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் நம்ம ராஜநிலை டிவிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் அன்பார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்பிக்கை இருந்தால் நவகிரகங்களும் வழிகாட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ராஜநிலை எண்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகின்றன என்ற அற்புத தலைப்பில் மிக சிறப்பாக உரை நிகழ்த்திய உயர் திரு லால்குடி செந்தில் ஐயா அவர்களுக்கு நம்ம ராஜநிலை டிவி சேனலா ஃபர்ஸ்ட் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.